அன்புமணி ஊரடிச்சு உலையில் போட்டால் அன்புமணியை உலையில் போட்டவர் ஜானரேசன். இப்போ 7.5 சனி மாறுது, எப்போ ராகு கேது மாறுது, எப்போ 2 பேரும் அப்பாவும் மகன் இணைவாங்கன்னு ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். இது யாராலையும் சொல்ல முடியாது. கருணாநிதி என்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காது, திமுகன்ற பெயரை கேட்டாலே பிடிக்காது, கலைஞர் குடும்பத்தையே பிடிக்காது. என்ன அழியணும், அந்த குடும்பம் அழியணும், அந்த ஆட்சி அழியணும், அந்த கட்சி அழியணும், நாசமாக போகணும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று இல்லை 50 வருஷத்துக்கு மேலே அதிமுக காலி சுக்குநூறாக உடஞ்சிச்சு. பிரபாகரனே கொடுத்துருக்காருமா மானூருக்கா, அரசியல் தனமா ரைட்டு கொடுத்த பதவி சம்பாரிச்சிட்டோம், நம்ம பெங்களூரில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், லண்டனில் ஆரம்பிக்கலாம்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. விஜயெல்லாம் பாவம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் 150 கோடி, அண்ணாமலை ஒரே வருஷம்தான் 4000 கோடி ஐயா. அதுக்கு ஆசைப்பட்டு தான் விஜய் வராது. அண்ணாமலையே சம்பாதிக்கும் போது நம்ம சம்பாதிக்க முடியாதா? அவரை குடும்பத்திலே மனுஷன மாதிரில சோறு போடாம மாட்டி விட்டாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வெற்றி கூட்டணியோட தான் நாங்க இணைவோம், நாங்க இணையற அணிதான் வெற்றி பெறும் அப்படின்னு தேமுதிகல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணி எங்க போகும்? அவங்களுடைய மனிதனுமே நான் நாசமா போயிருவேன், இந்த மார்ச்சோட நான் அவ்வளோதாங்க கட்சியை மூட போறேங்க, இருந்தாலும் கடைசி டைமாக நிற்கிறேன், 1.5% போன டைம் வாங்கினோம், இந்த டைம் ஒரு 2-2.5% வந்துச்சுன்னா சந்தோஷம், ஏதோ புள்ள குட்டி வச்சு கடனை அடைச்சிட்டு பொழைச்சிக்குவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே முதலமைச்சர் தான் சொல்லுவாங்க. விஜய் முதலமைச்சர் தான் சொல்லுவார், அந்த அம்மாவும் முதலமைச்சர்னு சொல்லுவோம். எல்லோரும் நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் முதல்வர். பிஜேபிக்காரனை கேட்டு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்மா. தினகரன் மட்டும்தான் உண்மையை சொல்கிறாப்புல. அன்புமணியை கேளுங்க, ஒரே ஒரு மைக்கை போய் தாய்லாந்தில் வாங்கிட்டு மாட்டி அன்புமணிட்ட 50 கோடி ரூபாய் இப்படி போயிட்டான் வருது. இப்போ அங்கே போய் விஜய் கூட இருக்காப்புல, முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி. காலர் மைக்கு, அந்த மைக்கு 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று தினகரன், பால் தினகரன்ட்டையும் 2 மைக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஒன்று அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மீதி இருந்ததை ஜான் ஆரோக்கியசாமி போய் வாங்கிட்டு வந்துட்டாப்புல, ஒரு 10,000 ரூபாய் என்னமோ அந்த மைக்கு. அந்த ஒரு மைக்கை வச்சு 10 கோடி அளவுக்கு சார்ஜ் பண்ணி அன்புமணியை தெருவில் விட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த பழையது உங்களுக்கு அப்போ போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணி இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்பாப்புல, ஜப கூட்டத்தில் போகிற மாதிரி ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா அன்புமணி ஊரடிச்சு உலையில் போட்டால் அன்புமணியை உலையில் போட்டவர் ஜானரேசன். ஒபாமா ஃபோட்டோ காமிச்சு இதே மாதிரி அமெரிக்கா மாதிரி பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஒபாமா அங்கே ஆகிறாரு, அதிபர் ஆகிறாரு, இங்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்கன்னு சொல்லி ஏமாற்றி கோட் ஷூட்லாம் தைச்சி, விழுப்புரத்தில் நல்லா தைக்க மாட்டாங்க, இங்கே ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து ஒரு 10 கூட்டத்துக்கு அது 10 கோட் ஷூட்டு, அந்த 10 கோடி ரூபா வாங்கினதுக்கு 10 செட்டு கோட் ஷூட்டு, ஒரு மைக்கு, 10 ஷூ, இது மட்டும் வாங்கி கொடுத்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு மீதி இப்போ விசாரிச்சுட்டு கடைசியில் அன்புமணி பார்த்தா 0, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதோட வெறுத்து போய் தேடுறாப்புல ஆள் எஸ்கேப். 2 வருஷம் தலைமறைவு. யார்? அந்த நான் சொல்கிற நபர். திடீர்னு பார்த்தா டிவிக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளில வராப்புல. யாரை முதல்வர் ஆக்குறேன்னு? விஜய். ஆனால் விஜய் அதுக்கு மயங்கலை. சரி, இப்போ அவங்களே 2 அணிகளாக இருக்காங்க பாமகவே, அன்புமணி ராமதாஸ் அப்புறம் ராமதாஸ் அப்படின்னு. இது எப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா? அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தனித்தனியாக ஒரு கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னு பேசப்படுது? அதாவது அதுக்கு ஒரே இது என்னென்னா, ஒன்று அன்புமணி ஜாதகத்தையோ இல்லை பெரிய ஒரு ஜாதகத்தையோ கொண்டு போய் நல்ல ஜோசியக்காரன்ட்ட காட்டினா மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். எப்போ 7.5 சனி மாறுது, எப்போ ராகு கேது மாறுது, எப்போ இவங்க 2 பேரும் அப்பாவும் மகன் இணைவாங்கன்னு ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். இது யாராலையும் சொல்ல முடியாது. இது நல்லதா சார் அந்த கட்சி தொண்டர்களுக்கோ இல்லை அவங்களுக்கு? மக்களுக்கு நல்லது, ஆனால் அவங்க 2 பேருக்கு நல்லது கிடையாது. மக்களுக்கு நல்லது அப்படின்னு தான் அவங்க பிரிஞ்சிருக்கிறது மக்களுக்கு நல்லது. ஏன்னா 2 பேரும் வீணாக போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லது இல்லை. அதனால் இப்போ இவர் இங்கே போனார்னா அவர் அங்கே போவார். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கே போகிறாங்க. அவர் தனி கட்சி தான் தொடங்க வாய்ப்பு இருக்கா சார் ராமதாஸ் அவர்கள்? ஏன்னா கட்சி இவருக்கு தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் என் உயிரை தவிர எல்லாத்தையும் பிடிக்கிட்டான்னு சொல்லி. ஒரு தந்தை என்ன சொல்கிறாருன்னா, என்னோட உயிரை தவிர என் மகன் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ வேறு கட்சி தான் ஆரம்பிச்சாகணும், வேறு என்ன பண்ணுறது? அவர் கட்சி ஆரம்பித்து இவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே எடுப்பார்.
ஆமாம், எதிர் நிலப்பட ஆரம்பிக்கிறதுனா கட்சியே எடுக்கிறாரு. இப்போ இவர் போய் இந்த பக்கம் சேர்ந்தாருன்னா அவர் அந்த பக்கம் சேர்ப்பார், அவர் அந்த பக்கம் சேர்ந்தாருன்னா இவர் இந்த பக்கம். அவர் பிஜேபி தான். யார்? அன்புமணி பிஜேபி தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ போனால் ஆளை காலி பண்ணி, இது காலம் மீன்ஸ் அரசியலை காலி பண்ணி விட்டு. அதில் தான் அதிருப்தியே ஆரம்பிச்சுது அவங்களுக்கும். ஆமாம்மா, ஜெயிலுக்கு போகிறது யார்? ராமதாஸா போவார்? கேஸ் யார் மேலே இருக்குது? மகன் மேலே கேஸ் இருக்குது, அவர் தானே ஜெயிலுக்கு போவார். அப்போ அவர் அப்படி தானே பார்த்தாகணும். ஸோ அதனால் அவர் இருக்கார். அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு, நம்ம போய் ஜெயிலில் இருக்க முடியாதுன்றது அப்பாவுக்கு மகனுக்கும் பிரச்சனை. இப்போ இவர் வந்திருக்காரு. அப்புறம் சௌமியா அன்புமணி வேறு, அவங்களுக்கு மத்திய அமைச்சர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. பிஜேபியோட சேர்ந்தால் தான் ஆக முடியும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அது மாறி மாறி போயிட்டு. சரி, இந்த பக்கம் கூட்டணிகள் இப்படி போகும்போது திமுகக்கு இது வந்து வலுவான ஒரு கூட்டணியா இருக்கு. அது காரணம் ஏற்கனவே திமுகக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டுகள் தான் பிரிஞ்சு போகுது. அடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் ஒரு மும்முனை போட்டியா, நால்முனை போட்டியா, ரொம்ப வித்தியாசமான ஒரு எதிர்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்ற நிலையில இந்த பக்கம் ஒரு பக்கம் டிஎம்கே ரொம்ப வலுவாயிட்டே இருக்க மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? டிஎம்கே வலுவாகலாமா? டிஎம்கே அப்படிதான் இருக்கு. டிஎம்கே அப்படியே இருக்கு. எதிராளிகள் விழுகிறான், போகிறான், சாகிறான், அடிச்சுக்கிறான், சேர்றான், பிரியிறான், அப்படி மாறிட்டே. இப்போ அவங்களோட கூட்டணியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணியில் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 90% இல்லை, 10% எரர். அது எப்படி வேணாலும், எது வேணாலும், எப்போ வேணாலும் நடக்கலாம். 90% மாறாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து ஒரு பிளான் பண்ணி காங்கிரஸை உடைச்சி காங்கிரஸை கொண்டு போய் விஜயோட தள்ளி விடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ராகுலுக்கு தெரியும், முடிவு பண்ண வந்து ராகுல் தான், லோக்கலில் உள்ள தலைவர்கள். அது மாதிரி இங்கே வீணா போன ஃபியூஸ் போன தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்களெல்லாம் வச்சு எங்களுக்கு திமுக அதிக சீட்டு வேணும், முதல்ல அவருக்கே சீட்டு தர மாட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு. அந்த மாதிரி ஆட்களை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அது டம்மி பீஸ் ஆகிப்போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதாவது உடச்சி திமுக கூட்டணியிலேருந்து இந்த இதை உடைக்கலாம், முதல்ல திருமாவளவன் உடைக்கலான்னு பார்த்தாங்க. அவர் அதுக்கு ஒத்து வரல. கம்யூனிஸ்ட்டுகளை உடைக்க முடியாது. அதனால் மூணாவதாக காங்கிரஸையே மறைமுகமாக உள்ளே இருக்க ஆளை தூண்டி விட்டு டிவிகே கூட காங்கிரஸ் போகுது அப்படின்ற மாதிரி ஒன்றை கிளப்பி விட்டாங்க. அப்போ இது இப்போ பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஎம்கேல கேட்பாங்க, இந்த இதில் வடிவேல் காமெடியில் கேட்பாங்க, படித்தர பாண்டிகிட்ட போய் கேட்பாங்க, ஏன்னா எல்லாத்தையும் ஒரு குண்டா ஒரு அம்மா இருக்கும், அது கேட்கன்னா எல்லா காசையும் எடுத்துகிட்டு எங்களுக்கு இல்லை, அப்போ ரயிலில் விழுக வேண்டியிருக்கும், பரவாயில்லையா, அப்போ அவ்வளோ பேசாமல் போயிடுறாங்களே. அதே மாதிரி தான் இப்போ திமுக காங்கிரஸை கேட்டு எங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கணும், இந்த சீட்டு கொடுக்கணும், இப்போ ரயிலில் விழுக வேண்டியிருக்கும், பரவாயில்லையானு ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருமே வெல்கமிங் தான். ஏன்னா இன்னமும் முடிவாகல, டிசம்பர் இருக்கு, ஜனவரி தொடக்கத்துல கூட நிறைய கூட்டணிகள்ல மாற்றம் ஏற்படும். நாங்க வந்து எல்லாரையுமே வாலண்டியரா எப்ப வேணா எங்க கிட்ட வந்து யார் வேணா சேர்ந்துக்கலாம். எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர் கீழே எந்த கூட்டணி வேணா இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் கூட்டணிகளுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுக்கலாமா? கடையை திறந்து வச்சுக்கலாம், வரணும், வந்து வாங்கணும்ல, கடைக்கு ஆள் வரணும்ல, அதுதானே பிரச்சனை. இவருக்கு என்ன கூட்டணி இருக்குது இதை? அதாவது என்ன அப்படின்னா, திமுக தமிழ்நாடு அரசியலில் வந்து இந்த 40 வருஷமாக என்னன்னா, டிஎம்கே காங்கிரஸ் இந்த ரெண்டு தான். ஒன்று திராவிட இயக்கங்களை ஆதரிப்பவர்கள், இன்னொன்று காங்கிரஸ் ஆதரிப்பவர்கள். ஒரு கட்டத்தில் காங்கிரஸை டோட்டலாக திராவிட இயக்கங்கள் அழிச்சிட்டு மேலே வந்துச்சு. 80% காங்கிரஸ் 20 போயிடுச்சு. அதுக்கு இடையில எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் வந்தவுடனே என்ன ஆகுதுன்னா, இன்னும் காங்கிரஸ் 10%க்கு போயிடுது. இந்த ஒரு ஃபேக்டர், திராவிட ஃபேக்டர் இருக்குல்ல, டிஎம்கேன்ற ஃபேக்டரை உடச்சி அதுலேருந்து 50% எம்ஜிஆர், 40% டிஎம்கே, 20% காங்கிரஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எம்ஜிஆர் உடைச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயிச்சு என்ன பண்ணுறாருன்னா, திமுகவோட அதிக வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அதுக்கு ரெண்டாவதாக திமுக இருந்துச்சு. அப்போ திமுக அதிமுக மட்டும்தான் இவ்வளோ நாள் ட்ராவல் ஆச்சு, சரிங்களா? அதில் வந்து என்னன்னா, அது ஏன் அந்த காலத்துலேருந்து என்னென்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் தப்பி தவறி கூட திமுக ஓட்டு போட்ட மாட்டாங்க கலைஞருக்கு. அதே மாதிரி திமுக தொண்டர்கள் தப்பி தவறி அவன் கை கூட அந்த ரெட்டையிலையில் போய் பட்டுனா கையை கருகிடுவான். அந்தளவுக்கு வெறி பிடிச்ச தொண்டர்கள் 2 பேரும் தள்ள கீழாக நின்னாலும் போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் ஒரு 35% 40% பேர் கருணாநிதி என்ற பெயரை கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது, திமுகன்ற பெயரை கேட்டாலே பிடிக்காது, கலைஞர் குடும்பத்தையே பிடிக்காது. என்ன அழியணும், அந்த குடும்பம் அழியணும், அந்த ஆட்சி அழியணும், அந்த கட்சி அழியணும், நாசமாக போகணும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று இல்லை, 50 வருஷத்துக்கு மேலே
75ன்னு வச்சுங்க, அது ஒரு 25 இது வந்துச்சு. அந்த 50 வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி அதிமுகன்றது ஒரு தற்கூரி கட்சி, அது டுபாகூர், அது நடிகர், அது வேலைக்கே ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா மதிக்கவே மாட்டாங்க திமுகவில் இருப்பவர்கள். ஐயா இவங்க வேற இவங்க ஒன்றத்துக்கு ஆகாதவன் நினச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ரிவல்ட்ரியான பார்ட்டி. இதை வச்சு தான் இப்போ இவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவை பிடிக்காத 35% இருக்காங்கல்ல, 30% 35% வாழையடி வாழையாக தொடருதில்ல, இவர்கள் தான் பீஸாக இருக்காங்க. இப்போ பிஜேபியில் கொஞ்சம் பேர் போயிட்டா, திமுகவோட எதிரி ஆன்மீகத்தோடைய நேசிக்கக்கூடியவன் பிஜேபிக்குள்ளே போயிட்டான். திமுகவோட எதிரி புதுசாக ஒருத்தன் வரான், அவங்க கூட ட்ராவல் பண்ணலான்ற முட்டாள்தனமான கான்செப்டில், எந்த அரசியல் நாலேஜ் இல்லாமல், புரியுது அவங்களுக்கு, ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, திமுகவும் பிடிங்க, ரெண்டுமே வயசானவர்கள் உள்ள கட்சின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் தாவேகாக்கு போகுது, ஒரு கூட்டம் பிஜேபிக்கு போகுது. ஏற்கனவே அந்த காங்கிரஸ் இதில் ஏடிஎம்கேல இருப்பவர்கள் அப்படியே இருக்காங்க. இந்த 3 ஃபேக்டராக பிரிஞ்சிருச்சு. இது ஏடிஎம்கே ஓட்டு தான் இந்த 3 ஃபேக்டராக பிரியுது. அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்கே பிரிஞ்சு போய் தினகரனா பிரியுது, திவாகரனா பிரியுது, ஓபிஎஸ்ஆ பிரியுது, இப்படி. அப்போ இந்த 5மே யாருன்னா ஏற்கனவே திமுகவுடைய எதிரிகள் தான். கனவில் கூட திமுகவை ஆதரிக்காத இந்த கூட்டம் தான் 5ஆக பிரிஞ்சிருக்கு. புதுசாக ஆந்திராலேருந்துலாம் எவனும் வரல திமுக எதிரி, கர்நாடகாலேருந்து எவனும் வரல, கேரளாலேருந்து வரல. இந்த கூட்டம் தான், இந்த 50 பேர் 5ஆக பிரிஞ்சிருக்காங்க. அதனால் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுக அப்படியே இருக்குது. திமுக எதிரிகள் எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள். அதிமுகவும் இன்னும் சிலதாக இருந்தது, 5ஆக பிரிஞ்சு 5ஆக இருக்குது. இப்போ இதுல வந்து அதிமுகவோட ஓட் பேங்கிங் தானே சார் பாதிக்கப்படுது? அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எதிர்கட்சிகளோட ஓட் பேங்க் தான் பாதிக்கப்படுது. ஆளுங்க அதிமுக காலி சுக்குநூறாக உடஞ்சிச்சு. போன எலெக்ஷன்லேயே வந்து கொஞ்சமாக பிரித்த ஓபிஎஸ், கொஞ்சமாக பிரித்த தினகரன், அது ஏற்கனவே 38-40% வாங்கிட்டு இருந்தது. இன்றைக்கி 23-18 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போ இதிலேருந்து பிரிஞ்சவர் தான் தினகரன் போகிறாரு, ஓபிஎஸ் போகிறாரு, இவர் போகிறாரு. இதில் விஜய் வேறு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஓட்டு இல்லாது எல்லாமே திமுகவுக்கு எதிராக காலமாக இருந்தவன் தான். புதுசாக வந்து பிறந்த திமுகலே இருந்துட்டு இன்றைக்கி திமுக வேணாம், திமுக ஒழிச்சு கட்டணும்னு எவனும் இல்லை. பொதுவான வாக்காளர்கள் கிடையாது, கட்சிக்காரனும் கிடையாது. இது பூரா மாய கூட்டம். இது ஏற்கனவே இருந்தது தான், புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் இது வந்து இப்போ கொரோனான்றது ஒரு வைரஸ். அது என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே இருந்த வைரஸ் தான். அது உருமாறி வந்திருக்கு, அவ்வளோதான். இது பூராமே வந்து திமுகவுக்கு எதிரான வைரஸ் தான். இது அந்தந்த காலகட்டத்தில் உருமாறி பேர் மாறுது. இப்போ கொரோனான்னு புதுசாக வந்த மாதிரி இப்போ விஜய் டிவிக்கேன்னு ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கொரோனா 1 ஏற்கனவே வந்தது பாருங்கள், எக்ஸ், அதுதான் வந்து ஏடிஎம்கே. இது எல்லாமே ஒரே அந்த கொரோனா, அந்த சார்ஸ் குடும்பத்தை சேர்ந்த வைரஸ் தான் இதெல்லாம். இது உருமாறி புதிய காய்ச்சலை, ஒரு காய்ச்சல் தொண்டையை மட்டும் அடைக்கும், ஒரு காய்ச்சல் வயிற்று வலி கண்ணு சிகப்பாக இருக்கும், இன்னொரு காய்ச்சல் தூக்கி போடும். ஆனால் வைரஸ் ஒன்று தான், அதே குடும்பத்தை சார்ந்த வைரஸ் தான். அதனால் திமுகவுக்கு எதிரான இந்த வைரஸ் எல்லாம் பிரிஞ்சு வேறு ரூபத்தில் வேறு பேரில் ஒரே மாத்திரை தான் போட்டால் எல்லா வைரஸும் காலியாயிடும். சரியான நேரத்தில் போடும். காய்ச்சல் முத்துறதுக்குள்ளே மாத்திரையை போட்டாங்கன்னா சரியாயிடும். சரி சார், இப்போ தனி கட்சியா நின்று எந்த கூட்டணியுமே இல்லாம தனக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் வச்சுட்டு இருந்தவங்க தான் என்டிகே. அவங்க வந்து 8% இருந்துச்சு ஏற்கனவே. ஒவ்வொரு தேர்தலும் அதிகமாயிட்டே இருந்தது. அதிமுக ரெண்டுக்கு எதிரான. இப்போ அவங்களோட தேர்தலில் இந்த ஓட் பேங்கிங்ல ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அதிகமாக அரைச்சிட்டே போனாங்க. ஆனா இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்குமா? அவங்க சேகரிச்ச ஓட்டு பிரியுமா, அது குறையுமா, இல்ல அவங்களுக்கு அடுத்தடுத்து தேர்தல் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய அரசியல் வரலாறு எப்படி மாற போகுது? அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போடுறதுக்கும் தனியார் ப்ரைவேட் கம்பெனியில் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? பேங்க்கில் 8% தான் வட்டி, கூடவே மாட்டான். ஆனால் திடீர்னு தனியார் விளம்பரத்தை பார்த்தா 14% 15% போடுவான். அப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் காசு போடுறீங்க 1 லட்சம், நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் போடுறேன். அடுத்த வருஷம் பார்த்தா எனக்கு 1,08,000 இருக்கும், உங்களுக்கு 1,15,000 இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா உங்களுக்கு 1,40,000 போயிடும், எனக்கு 1,16,000 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 1,65,000 மேலே போயிடும், எனக்கு 1,30,000 இருக்கும். 5ஆவது வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியை மூடிட்டு 1,80,000 தூக்கிட்டு ஓடி போயிடுவான். ஆனால் என்கிட்ட 1,40 ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுதான் தாவேகா, இது யார், சீமான் கட்சிக்கும்
திராவிட கட்சிகளுக்கு உள்ள வித்தியாசம். திராவிட கட்சிகள் வாக்கு வங்கி அப்படி தான் இருக்கும். ஆனால் அது சர்றன்னு ஏறும். கடைசியில் கம்பெனிக்காரன் மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி தான் அந்த கட்சிக்கு ஏறுனது வேகமாக ஏறும், ஒரு கட்டத்தில் மொத்தமாக காணாமல் போயிடும். அவருடைய பேச்சு, அவர் பேசுற விஷயங்கள் அதுதான் எல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்க முடியுதா சார் வரும் காலங்கள்ல? இல்ல மாற்றம் இப்போ அடைஞ்சு போய் அவர் ரொம்ப பேசுறதே இல்லை. அதுதான் கேட்கிறேன். அவருடைய பேச்சு குறைஞ்ச மாதிரியும் அவருடைய அதனால தான் இப்போ செயல்பாடுகள் புதுசாக இப்போ குறைஞ்ச யூடியூப்ல இருந்து ஒரு மனு மாதிரி கொடுத்துருப்பாங்க போல அவர்கிட்ட பர்சனலாக. அண்ணன் ஒன்றுமே போக மாட்டேன், இது இந்த 2 மாசமா அது இல்லை, கண்டென்ட் இல்லாமல் இருக்குது, அண்ணாமலையும் போயிட்டார், நீங்களும் பேச மாட்டேன்னா சரி அப்படின்ட்டு முந்தா நாள் தான் மான் ஊறுகான்னு புது கான்செப்டை ஒன்று சொல்லியிருக்கேன். மான் ஊறுகா தலைவர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஜூஸ் கொடுத்தாருனார். இந்த 2 வச்சு போட்டிங்கப்பா இந்த மாதம் எல்லாம் போட்டாங்க. நிறைய பேருக்கு 1 லட்சம் போயிருக்கு, 75,000 1 லட்சம் அப்படின்னு யூடியூப்பில் நல்லா ஓடிருக்கு. அரசியல் சார்ந்து கேட்குறேன் சார் நான். இல்லை, இந்த மாதிரி கான்செப்ட் கிரியேட்டர் தான் அவர். வந்து அரசியல் தான். இதில் என்ன பிரபாகரனே கொடுத்துருக்காருமா மானூருக்கா? இது அரசியல் தானம்மா. இது எப்படி அரசியல்? அந்த அரசியல் தானே இவர் பண்ணுறாரு. இவர் என்னைக்கு அரசியல் பேசியிருக்காரு? ஆமக்கறி பற்றி பேசிப்பார், இதை பற்றி பேசிப்பார், அதை பற்றி, அது எல்லாமே அரசியலில் தான் வரும். இப்போ மானூருகா கான்செப்ட் போயிட்டுருக்கு. இப்போ 4 நாளாக ஒன்றும் இல்லை. இப்போ சமந்தா கல்யாணம் வரைக்கும் மானூருகா தான் போச்சு. யாருமே கான்செப்ட் கொடுக்கலன்னா எப்படி ஓடும்? தமிழிசை சவுந்தரராஜன் போட்டால் 5000 கூட போக மாட்டேங்குது. முதல்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே இல்லை, டிவிக்கே மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கான்செப்ட்லாம் இப்போ யூடியூப்லலாம் போய் கோரிக்கை மனு கொடுத்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எதாவது பார்த்து பண்ணுங்கன்னே 10 தம்பி விடுங்க தம்பி, நான் இருக்காரு, இல்லை எதாவது பண்ணி விடுங்கண்ணே. சரி நம்ம தம்பிகளுக்காக பண்ணுவோம், எல்லாம் தமிழர்கள் தானே, யூடியூப் வச்சுருக்கோம். அப்புறம் சரி அவர்களுக்காக ஒரு மாண்புகா கான்செப்டை முந்தா நாள் தான் சொல்லியிருக்காரு. அதனால் இப்படி அவர் என்ன கான்செப்ட் கொடுக்குறாரோ வாக்கு வங்கி ஏறும். நான் சொன்ன ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி திடீர்னு இறங்கிடும், வட்டி இறங்கிடும், திடீர்னு கம்பெனி காணாமல் போயிடும். அந்த மாதிரி கட்சி தான் அது. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்பவே வீரியமா செயல்பட்டாரு போன தேர்தலில். அவருடைய பேச்சாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் ரொம்ப கவனம் பெற்று இருந்துச்சு. ஆனா அவரை வந்து பதவியில இருந்து நீக்கிட்டாங்க, அவர் வெளியே வந்துட்டாரு, இல்லை நீக்கிட்டாங்கும் போது அது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. பாஜக இருந்து ஒரு வெளியே வர போறாருங்கிற வதந்திகளும் இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இப்போ பெங்களூர்ல ஒரு கேஸ் வேற போயிட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அவர் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர், அரசியல்வாதி. அவர் வளர்த்தாரு, குழந்தையா இருந்து வளர்த்தாரு. வளர்த்து வந்து இப்போ 10th வரும்போது கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து 11th வேற ஏதாவது வழியில வருவாரா? இல்லை, அவர் வளர்த்ததை கடத்திட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி அவர் வந்தாலும் அவ்வளோதான், கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய புரட்சி தலைவரை போட்டிருக்காங்க பிஜேபியில். அவர் வந்ததோட கட்சி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் இன்னும் தெரிஞ்சு கட்டன் போயிடுச்சு. இப்போ அண்ணாமலை பார்த்தாப்புல நமக்கு எதுக்கு, ரைட்டு கொடுத்த பதவிக்கு சம்பாரிச்சிட்டோம், நம்ம பெங்களூரில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், லண்டனில் ஆரம்பிக்கலாம்னு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டார். இதுக்குள்ளே இருந்து அப்படி இப்படி உருட்டுவார், இவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க, அது அப்படியே போயிட்டு பாவம். அவர் சம்பாரிச்சிட்டார், விஜயோட சம்பாரிச்சிட்டார். நீங்கள் விஜயெல்லாம் பாவம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் 150 கோடி. அண்ணாமலை ஒரே வருஷம்தான் 4000 கோடி 5000 கோடி. அதுக்கு ஆசைப்பட்டு தான் விஜய் வராப்புல. அண்ணாமலையே சம்பாதிக்கும் போது நம்ம சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு தான் கூப்பிட்டு யாரை கொடுத்து வாங்க, விலை கொடுத்து வாங்கி பழைய ஆட்கள்லாம் கூப்பிடுங்க. செங்கோட்டைன்னு பார்த்தாரு, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு பதவியில் இருந்து, ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. அதனால் சரி விஜயோட சேர்ந்தோம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சேர்ந்துருக்காரு. இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு கவனம் பெற்றிருக்கு அரசியல் களத்தில். எல்லாருமே அதை ஒரு காரணமாக டிசம்பரில் மாற்றம் வரும்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. டிசம்பர் 15 வரைக்கும் கெடு கொடுத்துருக்காரு ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு. இந்த மந்தில் வந்து நிறைய கூட்டணி அலைன்ஸான பேச்சு இருக்கும், நிறைய முடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓபிஎஸோட இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? கெடு கொடுத்துட்டே தான், யாருக்குன்னா யாருக்கோ அப்படின்னு தான் போகும். வடிவேல் காமெடி மாதிரி தான், யாரை கொள்றேன்ற, யாரையோ சொல்கிறேன், யாரை மிரட்டுறேன்னா யாரையோ மிரட்டுறேன், உனக்குன்னா அவர் இபிஎஸ்க்கு தான் சொல்லியிருந்தாரு சார். யார்? ஓபிஎஸ். அப்புறம் ஜனவரியில் பாருங்க என்ன சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னதெல்லாம் அவர் செய்யவே இல்லைம்மா. ஏற்கனவே இது மாதிரி சவால் விட்டார். இடுகாட்டில் போய் தியானம் பண்ணுவார். அப்புறம் ஜெயலலிதா கனவுல வந்து சொல்லியிருக்காப்புல, இந்த வேலையை ஏன்ட்ட வச்சுக்காத, நான் இல்லைன்றதுக்காக இங்கே வந்து தியானம் பண்ணி பொய்யா அதை பண்ண ஏதோ சொன்ன மாதிரி சொன்னாங்க. அவங்க குடும்பத்தில் ஏதோ சொன்னதா, பக்கத்து வீட்டு வழியாக வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதோடு அந்த பக்கம் போகிறதில்ல. கனவுல ஜெயலலிதா அம்மா வந்து மாட்டியிருக்காங்க, இதை லாஸ்ட்டாக வச்சுக்க, நீ இடத்துக்கே வரக்கூடாது அப்படி. ஸோ அதனால் அதை விட்டார். இப்போ சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இபிஎஸ்க்கு. இபிஎஸ் தான் சொல்லிட்டாரு, 1 வருஷத்துக்கு முன்னாடி சவால் விட்டார், நீ சேர்க்கலைன்னாரு. சேர்க்க முடியாது, என்ன பண்ணுவேன்னா, இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. அடுத்து திருப்பி இப்படி டிசம்பர்னு ஜனவரின்னு வர எலெக்ஷனே வந்துடும். அதுக்கப்புறம் யாரோட திமுகவோட கூட்டணி போட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டுக்கிட்ட வாங்கி பண்ணிடுவார். ஏன்னா இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்றதுனால. அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு சார்? அவர் குழு இருந்தார், திமுக
திமுகல OPS திமுகல சேர மாட்டாரு, கூட்டணிக்கு போறாரு. அதுக்கு அதான் கூட்டணி அவர் கட்சியா அதை மாத்தி திமுக கூட்டணியில போய் அதிமுகல முதலமைச்சரா இருந்தவர், பெரும் தலைவர்களோட டிராவல் பண்ண ஒருத்தர், அதற்கு நேர்மாறான ஒரு அரசியல்ல இறங்குறாருங்கும் போது அவருடைய தொண்டர்களோ இல்ல அவர் மேல இருக்கிற அபிப்பிராயமும் மாறாதா? அப்படியே திமுகக்கு மாறுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்குமா? அதை பத்திலாம் அவர் யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இங்கே ஃப்ளைட்டில் வரேன், இங்கே டெல்லியிலேருந்து இந்த 3 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குறேன். வந்தவொடனே வீட்டுக்கு எதில் ஃப்ளைட்லேயே போக முடியும்? ஆட்டோவில் ரைட் தானே போவீங்க. 3 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்தீங்க, எப்படி ஆட்டோவில் போயின்னு கேட்க முடியுமா? ஆட்டோவில் போகிற சூழ்நிலை வந்து ஆட்டோவில் போய் தான் ஆகணும். அதனால் அவர் முதலமைச்சராக அன்னைக்கு இருந்தார், இன்றைக்கி ஆட்டோவில் ஏறி தான் ஆகணும் வீட்டுக்கு போகிறது. அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு ஏதாவது செங்கோட்டையன் வந்ததுக்கே பல விமர்சனங்கள் வந்துச்சு. இவ்வளவு பெரிய தலைவரா இருந்துட்டு டிவி கேக்கு போயிட்டாரு, ஆனா அவர் திமுகக்கு போகலைல, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். அப்படி பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே தான் மாறி மாறி திமுகவுக்கு போனால் திமுக போவேன்னு. அது இது வந்து என்ன ஹியூமன் கேட்டல்ஸோடைய ஒரு அடிப்படை குணமே அதுதான். இதனால் பல கதைகள், முல்லா கதைகள் இருக்குது, பல கதைகள் இருக்குது, பல திரைப்படங்கள்ல அதெல்லாம் வந்துருக்கு. புரியுதா? இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்படி இருந்தால் குண்டாக இருந்தால் ஏன் குண்டாக இருக்குன்னு, ஈகோ என்ன இவ்வளோ குண்டாகிட்டீங்கன்னு ஒல்லி என்ன ஈகோ. அதாவது எப்படின்னா உங்களை வந்து ஒரு மனிதன் வந்து இன்னும் எல்லாரும் கிடையாது, இன்னொருத்தரை டிஸ்கரேஜ் பண்ணி ஒருத்தரை காலி பண்ணி எப்படி இருந்தாலும் மாற்றி தான் சொல்லுவாங்க. திடீர்னு வரான் பார்க்குறான்னா கைவிடுறது போகணுன்னா ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா, ரொம்ப உடம்பு சரியில்லையான்னு. நம்ம நல்லா தான் இருப்போம். சரி நல்லா இருந்தால் எப்படி சொல்லலாம், உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி சொல்லுவாங்க பாருங்கள், எப்படி சொல்லலாம். குண்டாக இருந்தால் கொஞ்சம் குண்டாகிட்டீங்க மாதிரி இருக்கே, உடம்பு ஏறிச்சோ, சரி இதான் அந்த ஒல்லியாக இருந்தால் ஐயோ என்ன சரியாக சாப்பிட்றது இல்லையா, இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டீங்க அப்படின்வாங்க. இப்படி மாற்றி மாற்றி எதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் வந்து இதுக்கு போனால் செங்கோட்டை அங்கே போயிட்டாருவாங்க, திமுக போனால் கரெக்டான முடிவு, சின்ன பையனோட போய் சேராமல் திமுகவில் வந்து சேர்ந்தாரேன் அப்படின்வாங்க. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, திமுகவில் சேர்ந்துருக்கலாம் இங்கே வந்துட்டாங்க. சில பேர் சொல்லலாம் உள்ளே இருந்திருக்கலாம்னா, சில பேர் கட்சி தனியாக ஆரம்பிச்சிருக்கலாமே எதுக்கு அங்கே போயிட்டா, இப்படி மாற்றி மாற்றி இந்த உலகத்தில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. முடிவுகள் அவங்கவுங்க எடுப்பாங்க. அந்த முடிவு தான் அந்தந்த இண்டிவிஜுவல் எடுக்கிற முடிவு தான் அவங்கவுங்களுக்கு நல்லது. அதனால் ஊர் 1000 சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மெண்டல் ஆகி போய் கிணத்துல குதிச்சிட வேண்டியதான். சார், இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருந்து விசிகாக்கு போய் இப்போ டிவிகேக்கு வந்திருக்காரு. ஆனால் போகிற இடங்கள்லாம் ஏதோ ஒரு லைம்லைட்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் வந்து கிளவராக மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. பல விமர்சகர்கள் அதை சொல்கிறாங்க. இப்போ அவருடைய தாவைக்கால அவர் செயல்படுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு அரசியல்வாதியே கிடையாது முதல்ல ஒன்று. ரெண்டாவது காசு கொடுத்து செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. இந்த எல்லாம் கூட்டத்தில் நிற்பாங்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க்கைன்னு என்ன கூறான்டா அப்படின்னு, கொடுத்த காசுக்கு மேலே கூறான்ற மாதிரி ஆள் செட் பண்ணி வச்சுருக்காரு. நிறையா ஐடி டீமு மீடியாவில் காசு கொடுத்து நிறையா பேரை செட் பண்ணி வச்சுருக்காரு. போகிறப்ப என்னையை பற்றியும் ஒரு ஏதாவது பேசுங்க, கருத்து சொல்லுங்கள், இல்லை கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி நிறையா செட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அவரை வந்து குடும்பத்திலே மனுஷனா மாதிரில சோறு போடாமல் மாட்டி விட்டாங்க. ஒய்ஃப் வந்து கணவர் தான் வீட்டுக்கு வராதிங்கன்றாங்க. மச்சான் என்ன சொல்கிறாப்புல, கிரிமினல்ன்றாப்புல. ஏன்னா மாமனார் இவராலேயே உடம்பு சரியில்லாமல் சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு தலைவராக நீங்கள் கேள்வி கேட்குறதுன்றதே தப்பு, அவரை கணக்கில் எடுக்கிறதுன்றது முதல்ல தப்பு. தாவேக்கால ஒரு முக்கியமான நபராக இருக்கார்ல தலைவர், தாவேக்கால முக்கியமான நபராக இருக்காரு. தாவேக்காவே மக்களுக்கு முக்கியமான இது கட்சி கிடையாது இது, புரியுதா? ஸோ அந்த மாதிரி அவர் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க பெரிய ஆள். இப்போ ஒரு வீட்டுக்கு கல்யாணம் நடக்குது, அந்த வீட்டில் பரபரப்பாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த வீட்டுக்காரன் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும் அவனை, புரியுதா? ஆனால் அவங்கவுங்க வீட்டில் அவங்க வீட்டு கல்யாணம்னா அவங்க தான் மேலைங்களே ஓடிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால் தாவேக்கா ஒரு பெரிய கட்சின்னு அவங்களா சொல்லிக்கிற வேண்டியதான், பெரிய பார்ட்டி, அதில் ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது. என்னென்னா மாமனாருக்கு ஆசையை பல வழியில் அழித்தார். கடந்த காலத்தில் ஸ்டீல் கம்பெனி வச்சு கொடுத்தாங்க, அது காலி பண்ணார். பல தொழில்கள் பண்ணி காலி பண்ணி தெருவுக்கு வந்தார். இப்போ கடைசியாக கட்சியில் வந்து கட்சி காசு செலவு பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ இது முடிஞ்சிருச்சுன்னா இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிடுவார் அடுத்த வருஷம். ஏன்னா எதுவுமே நடக்கலை அப்படின்ற போது அவர் போன இடம் எதுவுமே வந்து எல்லா இடத்துலையும் அனுப்பி விட்டுருப்பாங்க. வடிவேலில் ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, போய் நின்ன ராயரையா அப்படி ஒரு டைம் ஒரு நிமிஷம் முறைச்சி பார்த்தாரு, டப்புன்னு கையை காலாமுக்குன்ட்டார். அப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நீ மீசையெல்லாம் வச்சுருப்பான், பயங்கர மீசை மருவெலாம் வச்சுட்டு இருப்பாப்புல வடிவேல் அந்த சீனில்.
எப்படி கண்டுபிடிச்சாருனே தெரில. ஒரு நிமிஷம் முறைச்சி பார்த்தாரு. டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கையை கால அமுக்குன்ட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஆதவர்சனம். அங்கே முறைச்சி பார்த்தாங்க எங்கே டிஎம்கேல கையை கால அமுக்குன்னொன்னே அங்கேருந்து எஸ்கேப்பு. சினிமா உலகன்றப்போ கொஞ்ச நாள் ட்ராவலு, கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்ணி மாநாட்டுக்கெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப்பு. அதுக்கு அடுத்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே விஜய் வந்து கையை கால அமுக்குன்னா எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. போகிற வரைக்கும் போகுது. சரி, இவ்வளோ நேரத்துக்காகவும் நிறைய செய்திகள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.